விடிய விடிய ஏற்பட்ட விபத்து அதிவேகம் ஆபத்தில் முடிந்தது. ஆக்ஷனில் உடைந்ததால் உயிர் தப்பிய ஓட்டுநர். சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. ஆந்திர மாநிலம் திருப்பதி அடுத்த பிச்சாப்பூர் பகுதியில் உள்ள தனியார் பால் டெய்ரியில் இருந்து திருத்தணி பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்ற ஓட்டுநர் சுமார் 25 டன் எடை கொண்ட பால் எடுத்துக்கொண்டு திருப்பத்தூர் வழியாக ஈரோடு சென்றார். அப்போது திருப்பத்தூர் பஸ் டெப்போ அருகே சென்றபோது இடதுபுறம் 12 வீல் டாரஸ் லாரி அதிவேகமாக முந்த முயன்றது. அதனை கண்ட பால் டேங்கர் லாரி ஓட்டுநர் சரவணன் லோட் லாரி டேங்கர் லாரி மீது மோதாமல் இருக்க வண்டியை சற்று வலது பக்கம் திருப்பியுள்ளார். அப்போது கண்ணிமைக்கும் நேரத்தில் சாலை நடுவே இருந்த தடுப்பு கான்கிரீட் சுவர் மீது மோதிய வேகத்தில் முன் சக்கர பாகம் முழுவதுமாக உடைந்து முன்பக்கம் முழுவதும் சாலையில் தேய்ந்து கொண்டு அங்கு சாலை ஓரமாக நிறுத்தப்பட்டிருந்த லாரி மீது லேசாக மோதி நின்றிருந்தது. ஓட்டுநர் எவ்வித காயமில்லாமல் உயிர் பிழைத்தார். டேங்கர் லாரி மோதி நின்றதை அறிந்த முன்னால் இருந்த லாரி என்ன ஏது என்று கூட பார்க்காமல் உடனடியாக அடுத்த நொடியை வண்டி எடுத்துக்கொண்டு நமக்கு எதுக்குடா வம்பு, யார் செத்தால் என்ன என்று வேகமாக புறப்பட்டு எடுத்து கொண்டு புறப்படும் சிசிடிவி காட்சி பதிவாகியுள்ளது. இதுகுறித்து ஓட்டுநர் விளக்கம் கூறுகையில், இடது பக்கம் வந்த லாரி என் லாரி மீது மோதிவிடக் கூடாது என்பதற்காக வண்டி இடது பக்கம் திருப்பினேன். ஆனால் சென்டர் மீடியன் இருப்பது எனக்கு தெரியவில்லை. அடுத்த நொடியே ஆக்சில் காட்டி தேய்ந்து நின்றது என்று கூறினார். ஒருவேளை ஆக்சில் கட் ஆகாமல் இருந்தால் ஓட்டுநர் உயிரிழந்து இருக்கக்கூடும் என்று போலீசார் தெரிவித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதிகாலையில் அதிவேகத்தில் நடந்த விபத்து குறித்து சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி செய்தியாளர் சி. ரமேஷ்.